தாய் வீடு ஆகஸ்ட் 2025. குகிபா தியாங்கோவுக்கு அஞ்சலி பாகம் 2. காலனி ஆதிக்க சிந்தனையில் இருந்து விடுபடல். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிடங்கோ. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். தொடக்க குறிப்புகள். அண்மையில் காலமான ஆப்பிரிக்காவின் தலைசிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவரான குகிபா தியாங்கோவுக்கான அஞ்சலி குறிப்பின் 2வது பகுதி இது. தியாங்கோ நீண்ட காலமாக எழுதி வந்தாலும் அவரது காலனி ஆதிக்க சிந்தனையில் இருந்து விடுபடல் ஆப்பிரிக்க இலக்கியத்தில் மொழியின் அரசியல் என்ற நூல்தான் அவரை உலக கவனம் பெற வைத்தது. தியாங்கோ 1986 வெளியிட்ட இந்நூல் ஆப்பிரிக்க இலக்கியம் எவ்வாறு காலனி ஆதிக்க சிந்தனையில் இருந்து வெளிவராமல் அதற்குள்ளேயே அகப்பட்டு கிடக்கின்றது என்பதை விளக்குகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தின் காலனி ஆதிக்க மொழிகளான ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழியில் எழுதப்படுவதுதான் ஆப்பிரிக்க இலக்கியம் என்றும், ஆப்பிரிக்க மொழிகளில் எழுதப்படுபவையெல்லாம் ஆப்பிரிக்க இலக்கியத்தினுள் அடங்காது என்றும் உலகெங்கும் காலனி ஆதிக்கவாதிகளால் பரப்பப்படும் பிரசாரங்களை பற்றி சொல்கின்றார். ஆப்பிரிக்க இலக்கியவாதிகளே இதற்கு பலியாகி ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் எழுதி தொலைப்பதாக விசனப்படுகின்றார் தியாங்கோ. ஆப்பிரிக்காவின் சிறந்த இலக்கியவாதிகளாக கருதப்படும் சினுவா அச்சிபே, செங்கோர் ஆகியோர் இந்த மாயையில் உழன்று கிடப்பதாக குற்றம் சாட்டுகின்றார். பிரெஞ்சு இலக்கியத்துக்கு ஆற்றிய தொண்டுக்காக செங்கோருக்கு வழங்கப்பட்ட விருதானது காலனி ஆதிக்க மொழியை தொடர்ந்து பேணி வந்ததற்கு செங்கோருக்கு வழங்கப்பட்ட விருது என்று விமர்சிக்கின்றார் தியாங்கோ. ஆங்கிலத்தில் எழுதப்படும் இலக்கியம் தேசிய இலக்கியம், சுதேசிய மொழிகளில் எழுதப்படுவது இனக்குழு இலக்கியம் என்ற அச்சிபேயின் கூற்றை மறுதளிக்கின்றார் தியாங்கோ. தன்னுடைய தொடக்ககால எழுத்துகள் ஆங்கிலத்தில் அமைந்ததென்றும் அப்போது தனக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும், தான் தன் தாய்மொழியான கிகுயுவில் எழுதத் தொடங்கிய போதே அரசால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டதாகவும் சொல்கிறார். ஒருவர் தாய்மொழியில் எழுதும்போது அப்படைப்பு சார்ந்த மக்களை இலகுவாக சென்று சேர்கிறது. இவ்வாறு மக்களுக்கு கருத்துக்களை சொல்வதை ஆட்சியாளர்கள் விரும்புவதில்லை என்பதால் தாய்மொழியில் எழுதுபவர்கள் அரசாங்கத்தின் தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். இது தாய்மொழியில் எழுத வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றது என்றார். இந்த நூல் காலனித்துவ கால மற்றும் காலனித்துவத்துக்கு பிந்தைய ஆய்வுகளை ஆழமாக வடிவமைத்த ஒரு முக்கிய படைப்பாகும். தான் ஆங்கிலத்தில் எழுதுவதில் இருந்து விடைபெறும் விதமாக தியாங்கோவால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் காலனித்துவத்தின் கலாசார மற்றும் அறிவுசார் மரபுகளை சவாலுக்குள்ளாக்குகிறது. தனது சொந்த கியூபு மொழியில் இலக்கியத்தை உருவாக்குவதற்கான தியாங்கோவின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. தனிப்பட்ட கதை, வரலாற்று பகுப்பாய்வு மற்றும் இலக்கிய விமர்சனத்தின் கலவையின் மூலம் மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி மட்டுமல்ல, கலாசாரம், அடையாளம் மற்றும் அதிகாரத்தின் கருவி என்று வாதிடுகிறது. காலனித்துவத்துக்கு பிந்தைய சிந்தனையில் இந்த புத்தகம் ஏன் ஒரு அடையாளமாக உள்ளது, அதன் முன்னோடியான பங்களிப்புகள், காலனித்துவத்துக்கு பிந்தைய ஆய்வுகளுக்கான அதன் முக்கியத்துவம் மற்றும் உலகளாவிய தெற்குக்கான அதன் உத்வேகம் ஆகியவற்றை இக்குறிப்பில் பார்க்கலாம். காலனி ஆதிக்க சிந்தனையில் இருந்து விடுதலை. காலனி ஆதிக்க சிந்தனையில் இருந்து விடுபடல் என்பது கலாசார மற்றும் அறிவுசார் விடுதலைக்கான ஒரு தெளிவான அழைப்பாகும். இது காலனித்துவ ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதில் அல்லது அகற்றுவதில் மொழியின் பங்கை வலியுறுத்துகிறது. காலனித்துவத்தின் மிகவும் நயவஞ்சகமான மரபு அரசியல் அல்லது பொருளாதாரம் மட்டுமல்ல, மன ரீதியானது என்று தியாங்கோ வாதிடுகின்றார். காலனித்துவத்துக்கு ஆட்பட்ட மக்களிடம் இருந்து அவர்களின் மொழிகள் பறிக்கப்பட்டன. இதனால் அவர்களின் கலாசார கட்டமைப்புகள் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் போர்த்துகீசியம் போன்ற ஐரோப்பிய மொழிகளுக்கு சலுகை அளித்த கல்வி முறைகள் மூலம் பறிக்கப்பட்டன. இந்த மொழியியல் இடப்பெயர்ச்சி ஆப்பிரிக்கர்களை அவர்களின் வரலாறுகள், மதிப்புகள் மற்றும் அறியும் வழிகளில் இருந்து அந்நியப்படுத்தியது. காலனித்துவ படிநிலைகளை நிலைநிறுத்திய ஐரோப்பிய மைய கண்ணோட்டங்களால் அவர்களை மாற்றியது. தியாங்கோ புத்தகத்தில் இவ்வாறு சொல்கிறார்: நமது இலக்கியத்தில், பண்பாட்டில், அரசியலில் ஆங்கிலத்தின் அசைக்க முடியாத நிலை என்பதை விதி என்னும் கருத்தாக்கம் மூலம் ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கை நாம் எப்படி அடைந்தோம் என்பதை ஆழமாக நோக்கியாக வேண்டும். துப்பாக்கி குண்டு மற்றும் வாளின் துணை கொண்டு 1984 பெர்லின் கூட்டுச்சதி இதை சாதித்தது.
ஆனால் வாளும் துப்பாக்கி குண்டுகளும் கொண்ட இரவை கரும் பலகையும் வெண்கட்டி துண்டும் கொண்ட பகல் தொடர்ந்து வந்தது. போர்க்களத்தில் நடைபெற்ற உடல் ரீதியான வன்முறையை உளவியல் ரீதியான வகுப்பறை வன்முறை தொடர்ந்தது. ஆனால் முன்னது பார்வைக்கு மிருகத்தனமானது, பின்னது பார்வைக்கு மிகவும் மென்மையானது, மரியாதைக்குரியது. இதனால் எம்மால் அதனை இயல்பாக ஏற்க முடிந்தது. இன்னும் சரியாகச் சொல்வதானால் காலனி ஆதிக்கத்தால் இலகுவாக எம்மை வெற்றி கொள்ள முடிந்தது. கருப்பு கண்டத்தின் மீது தங்களின் உண்மையான அதிகாரம் நிலை கொண்டிருப்பது முதல் காலையின் பீரங்கிகளில் அல்ல, ஆனால் பீரங்கிகளை தொடர்ந்து என்ன வருகின்றதோ அதில்தான் அது அடங்கியுள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள். ஆகையினால் தான் பீரங்கிகளுக்கு பின்னால் புதிய பள்ளிக்கூடம் வந்தது. அந்த புதிய பள்ளி பீரங்கி மற்றும் காந்தம் ஆகிய இரண்டின் இயல்பையும் கொண்டிருந்தது. பீரங்கியில் இருந்து போரிடும் கருவியின் திறமையை அது எடுத்துக்கொண்டது. ஆனால் பீரங்கியை விட பள்ளிக்கூடம் ஆக்கிரமிப்பை நிலையானதாக்குகிறது. பீரங்கி உடலை காயப்படுத்துகிறது, பள்ளிக்கூடமோ ஆன்மாவை அடிமை கொள்கிறது. இந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் இந்த பண்பாட்டு ஏகாதிபத்தியம் மற்றும் அதன் நடைமுறை ரீதியான பதில் மீதான அதன் கடுமையான விமர்சனத்திலும் தன் தாய்மொழியான குகுயூவில் எழுத தியாங்கோ எடுத்த முடிவிலும் மையப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதன் மூலம் காலனித்துவ நீக்கம் என்பது ஒரு தத்துவார்த்த பயிற்சி மட்டுமல்ல, ஒரு உயிரோட்டமான நடைமுறை என்பதையும் அவர் நிரூபிக்கின்றார். இந்த புத்தகம் மொழியை அடையாளம், சக்தி மற்றும் எதிர்ப்புடன் இணைப்பதால் கல்வி, இலக்கியம் மற்றும் கலாசார உற்பத்தியில் காலனித்துவ மரபுகள் எவ்வாறு நீடிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குவதால் இது மூன்றாம் உலக நாடுகளின் சிந்தனையை, மனக்குறையை எதிரொலிக்கிறது. மிகுந்த அரசியல் தெளிவுடனும் ஆர்வத்துடனும் எழுதப்பட்ட அதன் அணுகுமுறையானது காலனித்துவ மரபுகளை அகற்ற விரும்பும் ஆர்வலர்கள், அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அமைகின்றது. இந்த புத்தகம் ஆபிரிக்க இலக்கியத்தின் நோக்கம் மற்றும் போக்கு குறித்த துணிச்சலான மறுவரையறைக்கு முன்னோடியாக உள்ளது. தியாங்கோ உட்பட பல ஆபிரிக்க எழுத்தாளர்கள் தனது முன்னைய படைப்புகளில் உலகளாவிய பார்வையாளர்களை அடையவும் இலக்கிய ஸ்தாபனத்துடன் ஈடுபடவும் காலனித்துவ மொழிகளில் எழுதினார்கள். ஐரோப்பிய மொழிகளில் எழுதுவது பழங்குடி மொழிகளையும் அவற்றின் பேச்சாளர்களையும் ஓரம் கட்டுவதன் மூலம் காலனித்துவ அதிகார கட்டமைப்புகளை வலுப்படுத்துகின்றது என்று வாதிடுவதன் மூலம் தியாங்கோ இந்த நடைமுறையை இந்த புத்தகத்தின் வழி சவாலுக்குட்படுத்தியிருக்கின்றார். குகுயூ மொழியில் எழுதுவது என்ற முடிவுக்கு அவர் மாறியது புரட்சிகரமானது. ஏனெனில் அது ஆபிரிக்க பார்வையாளர்களுக்கு முன்னுரிமை அளித்தது மற்றும் இலக்கிய வெளிப்பாட்டுக்கான முறையான வாகனங்களாக பூர்வீக மொழிகளை உறுதிப்படுத்தியது. இந்த புத்தகத்தின் முன்னோடித்தன்மை அதன் பல துறை அணுகுமுறைகளிலும் உள்ளது. காலனித்துவ கல்வி முறைகள் சிந்தனையை காலனித்துவப்படுத்த மொழியை எவ்வாறு பயன்படுத்தின என்பதை பகுப்பாய்வு செய்ய தியாங்கோ இலக்கிய விமர்சனம், சுயசரிதை மற்றும் அரசியல் கோட்பாட்டை ஒன்றாக இணைக்கின்றார். ஆங்கிலம் உயர்த்தப்பட்ட ஆபிரிக்க மொழிகள் இழிவுபடுத்தப்பட்ட காலனித்துவ பள்ளிகளில் தனது சொந்த அனுபவத்தை அவர் விவரிக்கின்றார். இது கலாசார அந்நியப்படுத்தலின் உளவியல் வன்முறையை விளக்குகிறது. மொழியை போராட்டத்தின் தளமாக வடிவமைப்பதன் மூலம் அறிவு உற்பத்தி எவ்வாறு காலனித்துவத்தை நிலைநிறுத்தலாம் அல்லது எதிர்க்கலாம் என்பதை ஆராயும் பிற்கால காலனித்துவ சிந்தனையாளர்களுக்கு தியாங்கோவின் சிந்தனைகள் அடித்தளம் அமைத்தது. மேலும் சிந்தனையை காலனித்துவத்தில் இருந்து நீக்குதல் என்பது கலாசார இறையாண்மைக்கான ஒரு செயற்பாட்டின் முதற்படியாகும். இலக்கியம் மற்றும் கல்வியில் ஆபிரிக்க மொழிகளுக்கான தியாங்கோவின் வாதங்கள் ஆங்கிலம் மற்றும் பிற காலனித்துவ மொழிகள் மீதான உலகளாவிய இலக்கிய சந்தையின் சார்பை சவால் செய்தன. அவரது இந்த புத்தகமும் அது தூண்டிய சிந்தனையும் புதிய தலைமுறை ஆபிரிக்க எழுத்தாளர்களை பழங்குடி மொழிகளில் பரிசோதனை செய்ய தூண்டியது. இது ஆபிரிக்க மொழி இலக்கியத்தின் மறுமலர்ச்சியை வளர்த்தது. இந்த மொழியியல் மறுசீரமைப்பு ஆபிரிக்க கலாசாரங்கள் புறம்பானவையல்ல, மாறாக உலகளாவிய இலக்கிய கதையாடலின் மையமானவை என்பதை வலியுறுத்தும் ஒரு தீவிரமான காலனித்துவ நீக்கச் செயலாகும். காலனித்துவ நீக்க ஆய்வுகளுக்கான முக்கியத்துவம். காலனித்துவ நீக்க ஆய்வுத்துறையில் மனதை காலனித்துவ நீக்கம் செய்வது என்பது காலனித்துவ அறிவியலை அகற்றுவதற்கான ஒரு நடைமுறையை வெளிப்படுத்துவதால் அடித்தளமானது. வால்டர் மிக்னாலோ, அனிபல் கிஜானோ போன்ற அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட காலனித்துவ நீக்க ஆய்வுகள்
அறிவு உற்பத்தியில் ஆதிக்கம் செலுத்தும் ஐரோப்பிய மைய கட்டமைப்புகளை கட்டமைப்பதில் கவனம் செலுத்துகின்றன. காலனித்துவ மொழிகள் கலாசார அடிபணிதல் என்று அவர் அழைப்பதை எவ்வாறு நிலைநிறுத்துகின்றன என்பதை அம்பலப்படுத்துவதன் மூலம் தியாங்கோவின் புத்தகம் இந்த நோக்கத்துடன் ஒத்துப்போகிறது. ஆபிரிக்க மொழிகளில் இலக்கியம் அறிவியலின் முகமையை மீட்டெடுக்க முடியும். இது ஆபிரிக்க மக்கள் தங்கள் சொந்த வரலாறுகளையும் எதிர்காலத்தையும் விவரிக்க அனுமதிக்கின்றது என்று அவர் வாதிடுகின்றார். கலாசாரத்தின் காவியாக மொழியின் முக்கியத்துவம் அறிவியலின் கீழ்ப்படியாமை மற்றும் கீழ்நிலை அறிவு அமைப்புகளை மீட்டெடுப்பது போன்ற முக்கிய காலனித்துவ நீக்க கருத்துக்களை முன்னறிவிக்கிறது. மனம் காலனித்துவத்துக்கான ஒரு கருவியாக காலனித்துவ கல்வியை பற்றிய தியாங்கோவின் விமர்சனம் மேற்கத்திய நிறுவனங்கள் மேற்கத்தியர் அல்லாத அறிவு முறைகளை எவ்வாறு ஓரங்கட்டுகின்றன என்பதை ஆராயும் காலனித்துவ நீக்க அறிஞர்களுடன் எதிரொலிக்கிறது. ஆபிரிக்க அறிவுஜீவிகள் தங்கள் சமூகங்களுடன் தங்கள் சொந்த மொழிகளில் ஈடுபட வேண்டும் என்ற அவரது அழைப்பு ஆங்கிலம் பெரும்பாலும் இயல்பு நிலை ஊடகமாக இருக்கும் பிந்தைய காலனித்துவ கல்வித்துறையின் மேட்டுக் குடித்தனத்தையும் சவாலுக்குட்படுத்துகிறது. இதுகுறித்து புத்தகத்தில் இவ்வாறு தியாங்கோ எழுதுகின்றார். நாங்கள் அவைகளின் பொருளுக்காகவும் சொல்லழகுக்காகவும் சொற்களை மதிப்பதற்கு கற்றுக்கொண்டோம். மொழி என்பதும் வெறும் சொற்களின் கோவை அல்ல. அது உடனடியான மற்றும் அகர வரிசையிலான பொருளை தருவதற்கும் மேலாக குறிப்புணர்த்தும் ஆற்றலும் கொண்டது. மொழியின் குறிப்புணர்த்தும் மந்திர ஆற்றலை நாம் மதித்து பாராட்டுவது என்பது புதிர்கள் பழமொழிகள் சொல்லசைகளை மாற்றியமைத்தலின் ஊடாக விளையும் சொற்களோடு நாம் விளையாடும் விளையாட்டுகளால் மறுகட்டமைக்கப்படுவது அல்லது நடைமுறைப்படுத்துவதுதான். எமது கல்வியின் மொழி என்பது எம் பண்பாட்டின் மொழியாக இல்லை. 1952 கென்யாவின் மீது நெருக்கடி நிலைமை அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லா பள்ளிக்கூடங்களும் காலனி ஆட்சியால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆங்கில மொழி மற்றெல்லா மொழிகளுக்கும் மேலானதாக மாறிற்று. அது ஒன்றுதான் மொழி, மற்றவையெல்லாம் சாரமற்றதாக அதன் முன் பணிந்து நிற்க வேண்டுமென்ற நிலை உருவாக்கப்பட்டது. தாய்மொழி பேசுபவர்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். ஆசிரியர்கள் குற்றவாளிகளை எப்படி பிடிப்பார்கள்? பிடிபடப் போகும் தன் தாய்மொழியை பேசும் ஒருவனிடம் சேர்ப்பிப்பதற்காக முதலில் ஒரு பொத்தான் ஒருவனிடம் கொடுக்கப்படும். நாளின் இறுதியில் யார் பொத்தானை வைத்திருக்கின்றானோ அவனே குற்றவாளி. இப்படியாக சிறுவர்கள் சூனியக்காரர்களை வேட்டையாடுபவர்களாக மாற்றப்பட்டனர். இப்போக்கினால் தன் சொந்த சமூகத்துக்கே துரோகியாக இருப்பதன் மதிப்பு கற்பிக்கப்பட்டது. ஆங்கிலம் குறித்த நடவடிக்கைகள் அதற்கு நேர்மாறாக இருந்தன. ஆங்கிலத்தில் பேசுவதிலோ எழுதுவதிலோ படைக்கப்படும் சாதனைகள் உயர்ந்த முறையில் பாராட்டப்பட்டு பரிசளிக்கப்படும். பரிசுகள், கௌரவம், பாராட்டுகள், உயர்ந்த அரசு பணியிடங்களுக்கான பரிந்துரை மடல்கள். ஆங்கிலம் அறிவு கூர்மையையும் கலைகள், அறிவியல் துறைகள் மற்றும் பிற எல்லா கல்வித்துறைகளிலும் உள்ள திறமையை அளக்கும் அளவுகோலாக கருதப்பட்டது. முறை சார்ந்த கல்வி ஏணியில் மேலே மேலே போவதற்கு ஒரு குழந்தையின் முன்னேற்றத்தில் ஆங்கிலமே முழுமையான ஒரே தகுதியாகி போனது. ஆங்கிலம் என்பது காலனியை உயர்மட்ட வாழ்க்கை முறைக்கு ஆட்சி முறையிலான வாகனம், மாயசூத்திரம், மேலாண்மையை நடைமுறைப்படுத்துவதோடு கூடவே மேலாண்மை மொழியே இலக்கையும் கல்வியையும் இப்போது தீர்மானிக்கின்றது. கென்ய மொழியில் சொற்பொழிவாற்றுவது நிறுத்தப்பட்டது. மனதை காலனித்துவ நீக்கம் செய்வது காலனித்துவ நீக்க சிந்தனையின் ஓர் அடையாளமான கோட்பாடு மற்றும் நடைமுறையை இணைக்கிறது. தியாங்கோ வெறும் விமர்சனம் மட்டும் செய்யவில்லை. அவர் குக்குயுவில் இலக்கியங்களை உருவாக்குவதன் மூலமும் தம் சமூகத்துக்கான கல்வி மற்றும் கலாசார திட்டம் போன்ற சமூக அடிப்படையிலான கலாசார திட்டங்களுக்காக வாதிடுவதன் மூலமும் தனது கொள்கைகளின் அடிப்படையில் செயற்படுகின்றார். கலாசார மற்றும் அறிவுசார் விடுதலைக்கான உறுதியான உத்திகளை தேடும் காலனித்துவ நீக்க அறிஞர்கள் மற்றும் ஆர்வலர்களுக்கு இந்த புத்தகம் ஓர் உரைக்கல்லாக அமைகின்றது. உலகளாவிய தெற்குக்கான உத்வேகம். மனதை காலனித்துவ நீக்கம் செய்வது உலகளாவிய தெற்கில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பூர்வீக மொழிகள், கலாசாரங்கள் மற்றும் அறிவியலை மீட்டெடுக்க இயக்கங்களை ஊக்குவிக்கிறது. ஆபிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் அதற்கப்பால் கலாசார ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கான ஒரு வரைபடமாக இந்த புத்தகம் செயற்படுகிறது. உதாரணமாக, இந்தியாவில் எழுத்தாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் தியாங்கோவின் கருத்துக்களை பயன்படுத்தி பிந்தைய காலனித்துவ இலக்கிய இடங்களில் ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர். இதேபோல் லத்தீன் அமெரிக்காவில் பூர்வீக இயக்கங்கள்
கல்வி மற்றும் இலக்கியத்தில் குவெச்சுவா, ஐமாரா போன்ற மொழிகளை ஊக்குவிப்பதற்கு தியாங்கோவின் பணிகளை மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. புத்தகத்தின் உலகளாவிய ஈர்ப்பு அதன் அடிப்படையான செய்தியில் உள்ளது. காலனித்துவத்துக்கு ஆட்பட்ட மக்கள் தங்கள் சொந்த மொழிகளையும் கதைகளையும் மையப்படுத்துவதன் மூலம் தங்கள் கலாசார நிறுவனத்தை மீட்டெடுக்க முடியும். காலனித்துவ மரபுகள் கல்வி, ஊடகம் மற்றும் கலாசார உற்பத்தியை தொடர்ந்து வடிவமைக்கும் உலகளாவிய தெற்கில் இது ஆழமாக எதிரொலிக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதுவதில் இருந்து கிகுயுவை தழுவுவது வரையிலான தியாங்கோவின் தனிப்பட்ட பயணம் உலகளாவிய அங்கீகாரத்துக்கும் உள்ளூர் நம்பகத்தன்மைக்கும் இடையிலான பதற்றத்தை வழிநடத்தும் எழுத்தாளர்கள் மற்றும் அறிவுஜீவிகளுக்கு ஒரு தொடர்புடைய மாதிரியை வழங்குகிறது. இவ்விடத்தில் தியாங்கோவின் அறிவுரை மனங்கொள்ளத்தக்கது. காலனிய அந்நியமாதல் ஒன்றோடொன்று தொடர்புடைய 2 வடிவங்களை எடுக்கிறது. முதலாவது தன்னை சுற்றியுள்ள யதார்த்தத்தில் இருந்து விலகி நின்று கொள்வது. மற்றது தனது சூழலுக்கு மிகவும் தூரமான ஒன்றுடன் தன்னை அடையாளம் காண்பது. அது பொதுக்கருத்தியலை உருவாக்கும் மொழியில் இருந்தும், சிந்தனையில் இருந்தும், முறை சார்ந்த கல்வியில் இருந்தும், அறிவு வளர்ச்சியில் இருந்தும், வீட்டிலும் வெளியிலும் அன்றாடம் வழங்கும் மொழிகளில் இருந்தும் வேண்டுமென்றே தொடர்பை முறித்துக் கொள்வதில் தொடங்குகிறது. உடலில் இருந்து மனதை பிரிப்பதை போன்றது. அவை இரண்டும் ஒரே மனிதனுக்குள் ஒன்றோடொன்று தொடர்பற்ற இருவேறு தளங்களில் இருப்பதை போன்றது. இதுவே சமுதாய அளவில் தலையில்லாத உடல்களையும் உடலில்லாத தலைகளையும் உற்பத்தி செய்வதை போன்றது. எனவே நான் மொழியின் அனைத்து கூறுகளுக்கும் பிரிவுகளுக்கும் இடையேயான ஒத்திசைவை மீட்டெடுப்பதன் மூலம் கென்ய குழந்தையை அதன் சூழலுக்கு அழைத்துச் செல்வதன் மூலம் அதனை முழுமையாக புரிந்து கொண்டு பொது நன்மைக்கேற்ற மாற்றம் செய்யும் திறன் படைத்ததாக செய்ய விரும்புகின்றேன். கென்ய மக்களின் தாய்மொழிகள் குழந்தை வாய்மொழியின் சந்தத்தை மட்டுமல்லாது இயற்கையுடனான அதன் போராட்டங்களையும் அக்குழந்தையின் சமூக தன்மையையும் பிரதிபலிக்கின்ற இலக்கியங்களை பெற்றிருக்க வேண்டுமென்று விரும்புகின்றேன். இவ்வாறு தனது மொழி, சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒத்திசைவை தொடக்க புள்ளியாக கொண்டபின் அவன் மற்ற மொழிகளை கற்கலாம். அம்மொழிகளின் இலக்கியத்திலுள்ள சிறந்த மனிதநேயமிக்க ஜனநாயக மற்றும் புரட்சிகர கூறுகளை தனது சொந்த மொழியை பற்றியோ, தன்னை பற்றியோ, தன் சூழல் பற்றியோ எந்த தாழ்வு மனப்பான்மையும் இன்றி அனுபவிக்கலாம். நமது மொழியில் எழுதுவதால் மட்டுமே அது மிக அவசியமான முதற்கட்ட நடவடிக்கையாக இருந்த போதிலும் ஆபிரிக்க இலக்கியத்தில் அந்நிய ஆதிக்கத்தில் இருந்து தமது உற்பத்தி சக்திகளை விடுவிக்க மக்கள் நடத்தும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்களை உள்ளடக்கமாக கொள்ளாதவரை மறுமலர்ச்சி ஏற்பட்டுவிடாது. தாம் உற்பத்தி செய்யும் செல்வத்தின் மீதான கட்டுப்பாட்டை தாமே பெறுவதற்கும் உள்நாட்டு வெளிநாட்டு ஒட்டுண்ணிகளிடமிருந்து அவற்றை விடுவிப்பதற்குமான அனைத்து தேசிய இனங்களின் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் போராட்டத்துக்கு தேவையான ஒற்றுமையின் தேவையை உள்ளடக்கமாக பெற்றிருக்க வேண்டும். சுதேசிய மொழிகளை விவசாயிகள் மற்றும் தொழிலாளிகளின் போராட்டங்களுக்கு திறக்க முயலும் பொழுதுதான் எழுத்தாளர்கள் தமது மிகப்பெரிய சவாலை சந்திக்கப் போகின்றனர். ஏனெனில் தரகு முதலாளித்துவ ஆளும் கும்பலுக்கு உண்மையான எதிரி விழிப்புணர்வு பெற்ற விவசாய தொழிலாளி வர்க்கம்தான். மக்களின் மொழிகளில் புரட்சிகர ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் பரப்ப முயலும் எழுத்தாளன் கலகக்காரனாக கருதப்படுவான். அவன் சுதேசிய மொழிகளில் எழுதுவது ஒரு கலகமாக அல்லது தேச துரோகமாக கருதப்பட்டு அந்த எழுத்தாளன் சிறையிடப்படலாம், நாடு கடத்தப்படலாம் அல்லது மரணத்தை சந்திக்க நேரிடலாம். அவனுக்கு தேசிய விருதுகளோ புதுவருட மரியாதைகளோ கிடைக்கப் போவதில்லை. மாறாக அமெரிக்க தலைமையிலான ஏகாதிபத்தியத்துக்காக ஆட்சி நடத்துகின்ற, ஜனநாயகத்தை ஓர் அச்சுறுத்தலாக பார்க்கின்ற ஆயுதம் தாங்கிய சிறுபான்மை ஆளும் கும்பலின் வாய்களில் இருந்து ஏச்சுக்களும் பேச்சுக்களும் எண்ணற்ற வசவுகளுமே பரிசாக கிடைக்கும். தங்களது வாழ்வை வடிவமைத்துக் கொள்வதற்கான மக்களின் ஜனநாயக போராட்டத்தில் பங்கெடுக்கும் தங்களுக்கு புரிகின்ற மொழியில் தங்களது வாழ்வை பற்றி விவாதித்தலும் ஒரு நாட்டின் முறையான அரசுக்கும் அதன் நிறுவனங்களுக்கும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. மக்களின் வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற ஆபிரிக்க மொழிகள் நவ காலனிய அரசுக்கு எதிரிகளாகி விடுகின்றன. மனதை காலனித்துவ நீக்கம் செய்வது அடிமட்ட கலாசார இலக்கியங்களை ஊக்குவிக்கிறது. சமூக ஈடுபாடு மற்றும் வாய்மொழி மரபுகள் மீதான அதன் முக்கியத்துவம் கலைஞர்கள் மற்றும் கல்வியாளர்களை அவர்களுடைய மக்கள் வாழ்ந்த அனுபவங்களை பிரதிபலிக்கும் படைப்புகளை உருவாக்க ஊக்குவிக்கிறது. உதாரணமாக தென்னாப்பிரிக்காவில் இவரின் கருத்துகள் பள்ளிகளில் இசிசுலு மற்றும் இசிசோசா இலக்கியங்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன.
இது கற்பவர்களிடையே ஆபிரிக்க அடையாளங்களில் பெருமையை வளர்க்கிறது. உலகளாவிய தெற்கு முழுவதும் மனதை காலனித்துவ நீக்கம் செய்வதற்கான இந்த புத்தகத்தின் அழைப்பு கலாசார ஒருமைப்பாட்டை எதிர்ப்பதற்கும் பல்வேறு அறிவியலின் மதிப்பை வலியுறுத்துவதற்கும் முயற்சிகளை ஊக்குவித்தது. நிறைவு குறிப்புகள். தியாங்கோவின் மனதை காலனித்துவ நீக்கம் செய்வது என்பது இலக்கியம், கலாசாரம் மற்றும் விடுதலையில் மொழியின் பங்கை மறுவரையறை செய்யும் ஓர் உருமாற்றம் படைப்பாகும். அதன் முக்கியத்துவம் கலாசார ஏகாதிபத்தியத்தின் மீதான கூர்மையான விமர்சனத்தில் இருந்தும் ஆபிரிக்க மொழிகளை எதிர்ப்பின் கருவிகளாக ஆதரிப்பதில் இருந்தும் உருவாகிறது. ஒரு முன்னோடி உரையாக இது உலகளாவிய இலக்கியத்தின் ஐரோப்பிய மைய சார்புகளை சவாலுக்குட்படுத்தி காலனித்துவ நீக்க ஆய்வுகளுக்கான அறிவுசார் அடித்தளத்தை அமைக்கிறது. உலகளாவிய தெற்கை பொறுத்தவரை இது எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூகங்கள் தங்கள் மொழிகளையும் கதைகளையும் மீட்டெடுக்க வலியுறுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த உத்வேக ஆதாரமாக உள்ளது. வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு பிறகும் மனதை காலனித்துவ நீக்கம் செய்வது தொடர்ந்து எதிரொலிக்கிறது. உண்மையான காலனித்துவ நீக்கம் நமது மனதின் விடுதலையுடனும் நம் கதைகளை சொல்ல நாம் பயன்படுத்தும் குரல்களுடனும் தொடங்குகின்றது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. தொடரும்.